உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்ற தலைப்பு ரொம்பவும் சுவாரஸ்யமானது, கொஞ்சம் ஆச்சரியமானதும் கூட. என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் ஒருத்தவர் நம்ம வீடியோல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. தம்பி, முழு நேரமா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் மட்டுமே விமர்சனம் பண்ணி சில பேர் கத்திட்டு இருக்காங்களே, இதனால அவங்களுக்கு ஏதாச்சும் வருமானம் வருமா, அதனால அவர்களுக்கு லாபம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சரி, இந்த தலைப்பும் நல்லா இருக்கே, இதை பத்தி நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்வோம், இதை பத்தி ஒரு டேட்டா எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேங்க. அதுலதான் எனக்கே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தெரிஞ்சது. அண்ணனையும் நாம் தமிழர் கட்சி பத்தி விமர்சிச்சா இவ்வளவு அளவுக்கு வருமானம் வருமான்ற அளவுக்கு ஆச்சரியமூட்ட அளவுக்கு இவங்க உட்காந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது என்ன தோணுதுன்னா, நல்லா உட்கார்ந்த இடத்துலயே ஓடிஎம்பி அடிக்கிறிய அப்படிதாங்க எனக்கு இருந்துச்சு. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். யார் யார் எவ்வளவு சம்பாதிக்கிறா, என்னென்ன பின்புலத்துல இருந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகும். இது ஆதித்யன் வாய்ஸ், நான் உங்கள் ஆதித்யன். முதல்ல அண்ணன் சீமானை விமர்சிக்கும் யூடியூப் பக்கங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா வச்சுக்கோங்களேன், சந்துக்கு 4 பேர் இருக்காங்க. அதுதாங்க உண்மை. அதனால நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்க வேணாம். இதுல ஒரு 4 பேர் போட்டியில வராங்க. இதுல கடைசி இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அதர்ம மனோஜ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் முழு நேரமா அண்ணன் சீமானை திட்டுவதற்காகவே சேனல் வச்சிருக்கான். ஆனா பெரும்பான்மையா அவனுக்கு அந்த அளவுக்கு வியூஸ் போல. ஆனா மறைமுகமா, அதாவது இலைமறை காய்மறைன்னு வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தங்களை நடுநிலை நக்கிகள் என்று சொல்லிக்கொண்டு அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் அப்படி போற போக்குல ஒரு டச் பண்ணிட்டு போவாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வரிசையில ஒரு 3 பேர் முதல் இடத்தை பிடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் முக்கியமான சம்பவக்காரங்க வேற. இதுல 3வது இடத்தை யார் பிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கட்சியில இருந்து சமீபத்துல வெளியே போன அண்ணன் பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் 3வது இடத்தை பிடிக்கிறாரு. இவரு பாத்தீங்கன்னா ஒரு 11 வீடியோ வரைக்கும் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் பத்தி விமர்சிக்கிற மாதிரி தகவல் இருக்க மாதிரி அந்த தம்ப்லைன் வச்சு அதன் மூலியமா அந்த வீடியோஸ் பதிவிட்டதுல அவருக்கு வந்த வியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு வந்திருக்குன்னா, ஒரு 4,89,000 அளவுக்கு வியூஸ் வந்திருக்கு. இந்த 4,89,000 வியூஸுக்கு யூடியூப் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற சேனல்களுக்கு ஒரு 27 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் நாங்க கொடுக்குறோம். அது எந்த தரப்பு சேனலா இருந்தாலும் சரி, இதுதான் டேரிஃப்னு வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில நம்ம பெருசான எடுத்துக்கல 1000 வியூஸ்க்கு 100 ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு மாதத்துக்கு ஒரு 49,000 அளவுக்கு அண்ணன் சீமானை வைத்து மட்டுமே சம்பாதிக்கிறாரு. ஒரு 11 வீடியோ போட்டிருக்காரு வச்சுக்கான. இதுக்கு அடுத்தபடியா 2ஆம் இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் தான். அண்ணன் சிறப்பா என்ன பண்றாருன்னா, ஒரு 1.5 மணி நேரம் பேசுறாரு. 1.5 மணி நேரம் பேசுறதுல அதுல நான் அண்ணனை பத்தியும் நாம் தமிழ் கட்சியும் பத்தியும் ஒரு 2 நிமிஷம் தான் பேசுறாங்க. 1 ஹவர்ல 2 நிமிஷம் தான் பேசுறாங்க. அதுக்கு அவருக்கு எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரு கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ தாங்க விட்டுருக்காரு. இந்த மாசத்துல 6 வீடியோ தான் விட்டுருக்காரு. அதுக்கு அவருக்கு போயிருக்கிற வியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5,13,000 வியூஸ் வரைக்கும் அவருக்கு போயிருக்கு. இதுக்கு அவர் எவ்வளவு வருமானம் ஈட்டிருப்பாரு பாத்தீங்கன்னா, ஒரு 50,300 ரூபாய் வரைக்கும் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் விமர்சித்து வருமானம் ஈட்டிருக்காரு. இதுல முதலிடம் யார் பிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. இந்த யூடியூப் பூட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார பையன் இருப்பான் பாத்தீங்களா, முழு நேரமா அண்ணனை பத்தி விமர்சிக்கிறதையும் ஏதோ இவங்கதான் அறிவாளி மாதிரியும் மற்றவங்க எல்லாம் முட்டாள் மாதிரியும் பேசிட்டு தெரிவாங்க பாத்தீங்களா, அந்த முட்டாள் கூட்டம், அந்த மூடல் கூட்டம் தான் இது மூலமா நிறைய உருவாகிட்டுது. அந்த பைத்தியக்கார பையன் என்ன பண்ணிருக்கான், ஒரு 11 வீடியோ போட்டிருக்காங்க. அந்த 11 வீடியோவுக்கு எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னா, ஒரு 6,84,000 வியூஸ் போயிருக்கு. இதுக்கும் அந்த யூடியூப் ஆள்கார் இதன்படி ஒரு 1000 வியூக்கு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டா மாசம் ஒரு 68,400 ரூபாய் இந்த யூடியூப் ப்ளூடஸ் அப்படின்ற நிறுவனம் சம்பாரிச்சிட்டு இருக்கு. இது எவ்வளவு பாத்தீங்கன்னா, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 வீடியோன்றது ஒரே நாள்ல 3 வீடியோவும் போட்டிருக்காங்க, 4 வீடியோவும் போட்டிருக்காங்க. இவங்க அண்ணன் சீமானை வைத்து மட்டும் ஒரு வாரத்துக்கு அப்படின்னு நம்ம இந்த கணக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். மொத்தமா போட்ட வீடியோ ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஆளுக்கு 60,000, 40,000, 50,000 சம்பாரிச்சு தெரியுறாங்க. இப்படி வருமானம் வந்தா இவங்க பேசாம என்ன செய்வாங்க? அதனால இந்த வயிற்று பொழப்பையும் இந்த வருமானத்தையும் காப்பாத்துறதுக்காக இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் பேசுவாங்க. அதுவும் குறிப்பா நேத்தான ராஜவேல் நாகராஜன் லைவ்ல பேசினாரு. அப்படியே உணர்ச்சி பொங்க ஏதோ நாம் தமிழர் தம்பிகளுக்கெல்லாம் அறிவுரை சொல்ற மாதிரி பேசினாரு. நாங்க என்ன சொல்றேன்னா, டேய், நீ எங்க அண்ணா பத்தி பேசினாடா உனக்கே சோத்துக்கு வழி கிடைக்குது. நீ எங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்ட. தம்பி, நீங்க போயிட்டு பேசுற வேலையை பாருங்க, கட்சி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு நீங்க எங்க அண்ணன் சீமானுக்கோ எங்களுக்கோ எங்க யாரை நிப்பாட்டணும்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை நாங்க கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உனக்கு வருமானம் வருதா, நீ எதையோ கத்திட்டு போ, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளவுதாங்க. இதுல குறிப்பா நம்ம இன்னொன்னு பார்க்க வேண்டும். இதுல நீங்க நடுநிலையாளர்ன்றாங்க. இதுல ஒருத்தனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ திமுக நாம் தமிழர் கட்சி எல்லாம் தமிழகத்துக்கு எதிரான கட்சி,
அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆதரிக்கிறாரு நம்ம ராஜவேல் நாகராஜன். இன்னொரு பக்கம் வந்து நான் திமுகவை வீழ்த்துவேன் என்று சொல்லிக்கிட்டு அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் பிஜேபியும் அதிமுகவும் நேரடியாவே வந்து ஆதரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சொல்லவே தேவையில்ல, அவன் முழுக்க முழுக்க திமுக உருட்டு தான், திமுக 200 ரூபா ஊப்பி தான், அவன் திமுக ஆதரவாளராக இருக்கான். ஆக மொத்தம் என்ன பண்றாங்கன்னா இவங்க அத்தனை பேரும் நான் அண்ணன் சீமானுக்கு எதிராக இருக்காங்க. இதுல வந்து ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த 3 பேர்த்துக்கும் ஒரே எதிரி அண்ணன் சீமான் மட்டும்தான். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான பதிவுகளோட நம்ம சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.